அது இல்லாமல் இப்போ ஒரு புது ஸ்கீம் நாங்கள் கொண்டு வருவோம். ஏழை தொழிலாளர்களின் நலன் கருதி ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர், கூட்டு, பொரியல், ஊறுகாயுடன் நிறைவான மதிய உணவு வழங்கப்படும். 10 ரூபாய்க்கு, இலவசம் இல்லை, 10 ரூபாய்க்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் 25 ரூபாய்க்கு. நியாய விலை கடைகளில் ஒரு குடும்பத்திற்கும் 1 கிலோ கடலை எண்ணெய். தோரம்பருப்பு, இப்போ நியாய விலை கடையில் தோரம்பருப்பு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கூடுதலாக உளுத்தம் பருப்பும் 1 கிலோ வழங்கப்படும். அதாவது அரசு ஊழியர்களின் பங்களிப்பில்லா ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசு ஊழியர்கள் எவரும் பங்களிப்பு தொகை செலுத்த அவசியம் கிடையாது. 8ஆம் ஊதிய குழு அதன் அறிக்கை தாக்கல் செய்தவுடன் அதன் பரிந்துரைகள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலே 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு வழங்கப்படும். இது சம்பந்தமா பல திட்டங்களை வச்சிருக்கிறோம். இது இப்ப நல்லா விரிவா சொல்ல முடியல. அது அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இதனால படிச்சுக்குங்க. இது மிக மிக முக்கியமானது. இது அவசியமாக நாங்கள் எல்லாம் வரவேற்றுவோம். அதாவது அரசாணை எண் 243 ரத்து செய்யப்படும். மொத்தம் எவ்வளோ பல திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு வச்சிருக்கிறோம். அது இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு எவ்வளோ திட்டங்கள் வச்சிருக்கிறோம். இல்லாமல் மூலதன செலவு ஒரு ஆண்டுக்கு அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆண்டுக்கும் 1,25,000 கோடி ஒதுக்கப்படும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் நிர்வாக கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,96,000 கோடி. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்தம் தமிழகத்தினுடைய நேரடி கடன் 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 4,56,000 கோடி என்பது கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 2021 வரை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஆட்சிக்கு அதை கூடுதலாக 4,96,000 கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு. இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி நீங்க இலவசம் கொடுக்கறதோ, கடனை வாங்கி நீங்க பணம் கொடுக்கறதோ ஒரு நிர்வாகமா? இதெல்லாம் 74 வருஷமா 4.5 லட்சம் கோடி கடன், 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது. அதுல மூலதன செலவே கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. எல்லாமே கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி வட்டி அடைக்கிறது, கடனை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கிறது, கடனை வாங்கி 2000 ரூபாய் கொடுக்கிறது.